ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சுவையான நல்ல வாசனையான பிரியாணி செய்கிறதுக்கு ஹோம்மேட் பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 4-5 பட்டை துண்டு எடுத்து வச்சுருக்குறேங்க, சின்னமன் ஸ்டிக்கு. அடுத்தது கிராம்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து கல்பாசி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு, பிரியாணி இலை 3 இலை எடுத்து வச்சுருக்குறேங்க, பிரிஞ்சி இலை. அடுத்து ஜாதிபத்திரி 2 எடுத்து வச்சுருக்கிறேன், அன்னாசிப்பூ 2, ஏலக்காய் 6 எடுத்து வச்சுருக்கிறேன், சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், மராட்டி மொக்கு ஒரு 4 அல்லது 5 எடுத்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் வரமிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, மல்லி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில், அடுத்து வறுத்து அரைச்சி வச்சுக்கலாங்க. நீங்கள் வரமிளகாய் தூளுக்கு பதிலாக மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாயை போட்டு நம்ம இந்த பொருட்களோடு வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 6 அல்லது 7 மிளகாய் இந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். ஒன்றா இப்போ நம்ம பொருட்களை சேர்த்து வறுத்துடலாங்க. ஃபஸ்ட்டு கிராம்பு சேர்த்துட்டேன். அடுத்து பட்டை துண்டு, ரொம்ப பட்டை பெருசாக இருந்துச்சுன்னா அதை நான் உடச்சி போட்டுக்கிறேங்க. பட்டை துண்டை சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா பொருட்களையும் ஒன்றா கொட்டி வறுத்தோம் அப்படின்னா பொருட்களோட வறுபடுற நேரம் வேறுபடும். அதனால் ஒரு சில பொருட்கள் கருகிரும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம கிராம்பு, பட்டை, அடுத்தது பார்த்திங்கன்னா அன்னாசிப்பூ போட்டுட்டேன். இதோட ஏலக்காய், இது எல்லாமே கொஞ்சம் கெட்டியான பொருட்கள். அதனால் ஃபஸ்ட்டு இது எல்லாம் சேர்த்து வறுத்துடலாம். ஒரு நிமிஷம் மிதமான தீயில் இதை வறுத்ததுக்கப்புறம் அடுத்து ஒவ்வொரு பொருளாக சேர்த்திக்கலாம். இப்போ சோம்பு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, சோம்பு சேர்த்திக்கலாம். அடுத்து மிளகு, பெப்பர், மல்லி விதை எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, மல்லியும் சேர்த்திக்கலாம். அடுத்து சீரகம், இது எல்லாம் சேர்த்தி மறுபடியும் கொஞ்சம் நேரம் நம்ம வாசனை வர வரைக்கும் வறுக்கலாங்க. ரொம்ப அதிக நேரம் தேவைப்படாது. எல்லாம் ஒரு நிமிஷம் குறைவான தீயில் ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். இதோட இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அளவுகள் என்ன அப்படிங்கிறத கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இது வறுபட்ட உடனே நம்ம மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, ரெட் சில்லி பவுடர், அதை சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடலான்னு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஏன்னா நம்ம மிளகாய் சேர்த்துறது மாதிரி இருந்ததுன்னா ஆனில் இருக்க வேணும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பவுடர் அப்படிங்கிறதுனால கருகிரும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்க. பாருங்கள், மாற்றிட்டேன். அடுத்து இன்னும் நம்ம பிரிஞ்சி இலையும் கல்பாசியும் லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. சும்மா லேசாக ஒரு 30 செகண்ட் மட்டும் இருந்தால் போதும். பாருங்கள், மிதமான தீயில் வறுத்து அதையும் எடுத்து வச்சாச்சு. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ பவுடர் பண்ணிடலாங்க. பாருங்கள், கமன்னு நல்ல வாசனையாக இருக்குங்க பிரியாணி மசாலா. இதில் நம்ம எல்லா மட்டன், சிக்கன் எல்லா பிரியாணிக்குமே போட்டுக்கலாங்க. வெஜ் பிரியாணி எல்லாமுக்குமே நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கெடாதுங்க. வாசனையாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.